வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேக்லாஷோடைய அஃபிஷியல் போஸ்டர் நம்ம ரோமன் ரெயின்ஸை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் இருக்குது. அப்புறம் சில்லா ஃபேட்டோ டபிள்யூ வரதை பற்றினா ஒரு மிகப்பெரிய அப்டேட் அண்ட் மோர் ரெஸ்லிங் செய்திகள் அண்ட் கிராஃபிக்ஸ் வேறு இன்றைக்கி புதுசாக பண்ணியிருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவை பெரிய லெவலில் நிறைய ஆடியன்ஸை வச்சு பிரம்மாண்டமாக நடத்தணும்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டார். ஆனால் டிக்கெட் விலை கொள்ள வேகத்துக்கு விற்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்க வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் 35% டிஸ்கவுண்ட் போட்டுட்டு தான் கடைசியில் டபிள்யூ வந்து 50,000 ஆடியன்ஸை வச்சு ரெஸ்ல்மேனியாவை நடத்துனாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பேக்லாஷ் பேப்பர் இருக்குது. அதாவது பேக்லாஷ் 2026 டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஆடியன்ஸ் வந்து வாங்க வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யார், நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக மீண்டும் பார்த்தீங்கன்னா பழைய பொசிஷனுக்கு வந்துட்டார். அதாவது டாப் டைட்டில் லீடிங் இன் த ஹேண்ட். அதனால் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பரில் அவர் வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் ஆடுறாரு அப்படிங்கிற காரணத்தினாலேயே பேக்லாஷில் எல்லா டிக்கெட்டுமே விற்றுருச்சு. இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பேக்லாஷோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? ஸோ முழுக்க நம்ம ராண்டி ஆர்டன் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த வருஷம் ரோமன் ரெயின்ஸ் மட்டும், வேறு யாருமே கிடையாது. லாஸ்ட் இயர் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணதுனால அவரோட ஃபோட்டோ. பட் ஆனால் இந்த தடவை ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருக்கிறாரு, அதனால் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ முழுக்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நான் வீடியோ போடும்போது ஒன்லி ஃபார் த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இனி வரும் காலங்களில் அப்டேட் நியூஸை போடும்போது இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜேக்கா ஃபாட்டு வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இந்த மேட்ச்னா ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச். இதை டபிள்யூ பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலையும் அதிகமான டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்குது. ட்ரிபிள் ஹைச்சால் வின்ஸ் மெக்மேன் மாதிரி நல்ல மேட்செல்லாம் கொடுக்க முடியுங்க. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாயை டிகே குரூப்ஸ் வந்து பிளாஸ்டர் போட்டு அடைச்சிடுவாங்க. அவரால் பேசவே முடியாது, கண் கலங்க மட்டும்தான் முடியும். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற சில மேட்சஸை நல்லபடியாக நம்ம ட்ரிபிள் ஹைச் கொடுக்குறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வாயை திறந்துருவோமா, ட்ரிபிள் ஹெச்சோட வாயை திறந்துடலாம். நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜேக்கா ஃபாட்டு வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை பேக்லாஷ் பேப்பரில் நடத்துகிறாரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்படும். ஜேக்கா ஃபாட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய உருவத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் சண்டை போட மாட்டார், பறந்து அடிப்பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒரு பிளட் லைன் ஸ்டோரி அப்படிங்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நார்மலான மேட்ச் நடத்துறது காட்டிலும் இது ஒரு பிளட் லைன் ஸ்டோரி லைன். ஸோ ஜேக்கா ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ் கூட சேருவாரா மாட்டாரா, ஒருவேளை இந்த மேட்ச்சில் ஜேக்கா ஃபாட்டு ஜெயிப்பாரா, ஒருவேளை தோற்று போயிட்டா ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்துருவாரா, இப்படிங்கிற பல எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பிளட் லைன் பழையபடி சேர்ந்துருக்குதுல்ல. சரி, இதெல்லாம் தாண்டிக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு செய்திகள் வந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்லா ஃபேட்டு. சமீபத்தில் சில்லா ஃபேட்டோட பேர் அப்படிங்கிறது டபிள்யூ வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படுது. டபிள்யூ சமீபத்தில் நிறைய ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் டபிள்யூக்கு பல புது ரெஸ்லர்ஸ் வராங்க அப்படிங்கிறது தான். அதில் முக்கியமான ஆளாக பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டுவோடைய பேர் பெரிய லெவலில் அடிபட்டிருக்குது. சில்லா ஃபேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜி அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியில் சாம்பியனாக இருந்தார், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கு நம்ம டபிள்யூடைய ஹால் ஆஃப் ஃபேமர் NXTயில் பார்த்தீங்கன்னா கமெண்டராக இருக்கிற போக்கட்டி தான் பார்த்தீங்கன்னா முழுக்க ரெஸ்லிங் ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ போக்கட்டியோடைய வளர்ப்பில் தான் சில்லா ஃபேட்டு வளர்ந்தார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜேக்கா ஃபேட்டு கூட அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டாக் டீமராகவும் இருந்திருக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் டபிள்யூக்கு வரதை பற்றி சின்ன ஹிண்டிங்காக பார்த்தீங்கன்னா இவரும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறாங்க. இது ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்குது. அதனால் சில்லா ஃபேட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு. அதை மேபி நம்ம இந்த ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரியில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜேக்கா ஃபாட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது முழுக்க குடும்ப கதையாக தானே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக ஊசோஸ் இருக்குது. ஜேக்கப் ஃபேட்டுக்கு சப்போர்ட்டிங்காக மேபி சில்லா வரலாம்ல. ஸோ சில்லா வரலாம் அல்லது ரோமன் ரெயின்ஸ் கூடயும் வரலாம்.
ஏன்னா சில்லா ஃபேட்டுவாக வந்தாருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜேக்கப் ஃபாட்டு கூட சேர்ந்துடுவார். பட் ஆனால் சில்லா அப்படிங்கிற பேரில் வந்தாருன்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, ரோமன் ரெயின்ஸ் எப்படி சோலோ சிக்காவை தான் கூட சேர்த்தாரு, சோலோ சிக்காவை எப்படி தான் கூட பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை சேர்த்தாரு, அதே போல் இப்போது ரோமன் பார்த்தீங்கன்னா மீண்டும் தன்னுடைய ரைட் ஹேண்டாக பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டுவை கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ரோமன் ரெயின்ஸுடைய தற்போதைய மைண்ட் செட் என்னதுன்னா, தனக்கு ஜேக்கப் ஃபாட்டு வேணும், தான் பின்னாடி ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவை மாதிரி நிற்கணும்னு. பட் ஆனால் ஜேக்கப் ஃபாட்டு டைட்டில் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. மேபி இந்த ஸ்டோரி லைனில் நம்ம அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டுவை எதிர்பார்க்கலாம். சில்லா ஃபேட்டுக்கு அவங்க அப்பா மாதிரி ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான். ஸோ கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரி லைனில் சில்லா ஃபேட்டு வந்தார்னா பிற்காலங்களில் ரோமன் ரெயின்ஸை விட்டு போனதுக்கப்புறமாவும் சில்லா ஃபேட்டுக்கு மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும், ஃபேன்ஸ் மத்தியிலும் இன்ட்ராக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜேக்கப் ஃபாட்டு அதே மாதிரி சோலோ சிக்காவாங்க, இவங்கெல்லாம் பிளட் லைன்லேருந்து வந்ததுனால தானே இவ்வளோ மதிப்பு. அதே மாதிரி சில்லா ஃபேட்டுக்கும் ஃப்யூச்சரில் மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சில்லா ஃபேட்டு கூடிய சீக்கிரம் வருவார், ஆனால் நாள் எப்போன்னு தெரில. ஸோ மேபி இதை பேக்லாஷில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சமீபத்தில் WWE பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள், அதாவது இருக்கிறதுலேயே மெயினான ஆள் அலிஸ்டர் பிளாக். 2025 பார்த்திங்கன்னா எப்படியாவது WWE கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரிபிள் ஹெச் ஏடபிள்யூவில் நல்லா தான் இருந்தார். ஆக்சுவலி WWE ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஏடபிள்யூ ஜாயின் பண்ணி அங்கே தனக்குன்னு ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கி அலிஸ்டர் பிளாக் நல்லா தான் இருந்தார். ஆனால் லாஸ்ட் இயர் ரெசல்மனியாக்கு அப்புறமா அலிஸ்டர் பிளாக் மேலே WWEக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி ட்ரிபிள் ஹெச்சை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் WWE பக்கம் வந்தார். அதாவது ஏடபிள்யூவில் ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தார். பார்த்தா WWE போனால் நல்லா சம்பளம் கிடைக்கும், ட்ரிபிள் ஹெச் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தார். இவர் ஆண்ட்ராய்டெலாம் வந்தார், ஆண்ட்ராய்டே போயிட்டார். கடைசியில் அலிஸ்டர் பிளாக்கோடைய நிலைமை இப்படி மோசமாயிருச்சு. அலிஸ்டர் பிளாக்கோடைய நிலைமை இவ்வளவு கேவலமாகிறதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, அவருடைய பொண்டாட்டி தாங்க. ஆக்சுவலி செலினா வேகா WWE கண்டினியூ பண்ணாங்க. செலினா வேகா WWE இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு அலிஸ்டர் பிளாக்கை WWE கூட்டிகிட்டு வரதுக்கான திட்டமாக இருந்தது. ஸோ செலினா வேகாவை பயன்படுத்திக்கிட்டு WWE பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கை WWEக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமே. கடைசியில் இவங்க 2 பேருமே WWE வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு கோஇன்சிடென்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 25, 2025 தான் WWE வந்து அலிஸ்டர் பிளாக்கை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏப்ரல் 24 இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது உருப்படியாக ஒரு வருஷம் கூட இவரை இருக்க வைக்கல WWEல. ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே WWEல டாட்டா காட்டி அனுப்பிவிட்டாங்க. அலிஸ்டர் பிளாக் அப்படி என்ன தான் பாவம் செஞ்சாருன்னு தெரிலங்க. இவங்க தான் ஆசைப்பட்டு WWEக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கடைசியில் இவரை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலிஸ்டர் பிளாக்கை WWE பிரே ஒயிட் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஆனால் யூஸ் பண்ணலை. கடைசியில் இப்படி ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுடைய லோகோ மற்றும் ஒரு சில கரெக்ஷிங்க WWE பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு கிராஃபிக்ஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணலை. வழக்கமாக நடக்கிற ஸ்மாக்டவுனுடைய கிராஃபிக்ஸை சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஜேக்கப் ஃபாட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு வராரு அப்படிங்கிறத எப்படி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் தான். ஸோ இது WWE ஓல்டு கிராஃபிக்ஸ், கரெக்டு தானே? ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நியூ கிராஃபிக்ஸ் டிசைன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது பழைய கிராஃபிக்ஸில் ரெஸ்லர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பாங்க, ஓல்டு ஃபோட்டோ ஷூட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்சு. ஜேக்கப் ஃபாட்டோடைய தற்போதைய ஃபோட்டோ சேஞ்ச். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டாமல் கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கிறாங்க. பின்னாடி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை அப்படியே பிரைட்டாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நியூ கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா WWE வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபனி செஷனை வின் பண்ண வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இது ரசல்மனியாக்கு முன்னாடியே WWE நடத்தணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் ரசல்மனியாக்கு முன்னாடி நடத்திட்டா ரசல்மனியாக்கு அப்புறமா ஒரு புது சாம்பியன் உருவாகிற மாதிரி இருக்காது ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறனால தான் 1 வீக் தள்ளி வச்சாங்க. இப்போ TKO குரூப்ஸ் அடுத்தபடியாக ஒரு ரெஸ்லரை WWE தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யாருப்பா, ஜூலியாவா கேட்டிங்கன்னா ஜூலியா கிடையாது. அவங்க பின்னாடி இருக்கிற கியானா ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் WWEல பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணல. சும்மா பார்த்தீங்கன்னா
ஜூலியாவுக்கு பின்னாடி சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்ஜுரியிலேருந்து அவங்களுக்கு சும்மா சம்பளம் போட்டு WWE பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு நஷ்டம். ஸோ இப்போ WWE சரி டேக் ஓவர் ரோப்ஸும் சரி இவங்க மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி கியானா ஜேம்ஸ் சண்டை போடுற மேட்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களை வச்சு WWEக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் ஜூலியா கூட சும்மா கோர்த்து விட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படி கோர்க்க வேண்டாம், இவங்களை மொத்தமாக அனுப்பிவிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்களாம். ஸோ WWEல அடுத்தபடியாக ரிலீஸ் ஆகிற பட்டியலில் இப்போ கியானா ஜேம்ஸும் இருக்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.